சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அந்த தேனை முறையாக சரியாக 5:20 தொடங்கி 6:20 முடித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்தம் பொற்பாதங்களை மனம் மொழி மேகளாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, இவைகளெல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பக்கத்தை சேர்ந்த ராஜாயா அவர்களையும் ராணியம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயிரம். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழித்திரு நாவலோ வந்தொன்ற பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர், மண்ணு திருகாலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மன இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றியா. அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதாமா வாங்க. அருள் பெருகு தடைக்கடலும். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் ஒரு நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். மன்னிக்குவாங்க. அருட்பெருகு தனி கடலும் உலகக்கெல்லாம் அன்பு செறி கடலும் வாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் ஒய்ய இருக்கட உண்டவருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருள் எனவும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருக்கதவம் திறக்க வாங்க. திலகவதி அம்மா வாங்க. பெருமான் பேரானந்தம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி 3வது பாட்டு கூவின பூங்கில் வாங்க. கௌசல்யா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கங்க ஐயா. கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கா கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கா ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே தேவனல் சேரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி பெருமான் நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருள வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இன்னைக்கு நிட்டைக்கூடல ஐயா வந்து சிவலிங்கத்தை பற்றி சொன்னார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகமணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நாணாது நேடியமால் நான்முகனும் காண நடுச்சேனாரும் தழற்பிழம்பாய் தோன்றி அது தெளிந்தாரை. மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கனலை மேலே எழுப்பி உருவ மத்தியிலே கொண்டு வந்து செலுத்தல் என்பது சிவலிங்கத்தின் அடையாளம் ஐயா சொன்னாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைக்கு திருவாசக நம்முடைய திருமுறை தமிழோசையில 315வது நாளாக திருவாசகத்துல நேற்று சிவபுராணம் படித்தோம். இன்னைக்கு கீர்த்தி தகவல். இதையே நம்ம 5 பாகமா படிக்கலாம். அந்த 5 பாகத்துல முதல் பாகம் வந்து அடியாரை அடியாரை ஆட்கொண்ட சிறப்பு பற்றிய கீர்த்தி தகவல் சொல்றார். இது வந்து சிவனது திருவருட்புகழ்ச்சி முகமை என்ற தலைப்பிலே அடியாரை ஆட்கொண்ட சிறப்பு முதல் 102 வரிகள். ஆளுக்கு ஒரு 10 வரியா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2வது வந்து சிவனின் 10 சிறப்புகள் திருத்தசாங்கம்னு இருக்கும். அந்த திருத்தசாங்கத்தை தனியா ஒரு பதிகம் பாடிதார். 19வது பேர்ல ஒரு பதிகம் பாடியிருக்காங்க. அது இல்லாம இங்கேயும் அந்த திருத்தசாங்கத்தை பத்தி இங்க சொல்றார். பெருமானுடைய 10 உறுப்புகளை பத்தி சொல்றார். அது வந்து அடுத்து 24 லைன்ல இருக்குது. அதுக்கப்புறம் என்னை
என்னையும் இங்கு இருத்திறன் என்று சொல்லி ஒரு 3 வரிகள். அதுக்கப்புறம் உடன் செல்ல இயலாத அடியார்கள் வருந்திய செய்தியை சொல்ற ஒரு 10 வரிகள். இறுதியாக அந்த புலியூர் சிற்றம்பலத்தினுடைய பொலிவை பத்தி இறுதியாக பேசுகிறார். அது ஒரு 7 வரிகள். மொத்தம் சேர்த்து 146 வரிகள். முதல்ல 102 வரிகள் அடியரை ஆட்கொண்ட சிறப்பு, கீர்த்தி திரைகள், தில்லை மூதூர் ஆடிய திரு. ஆளுக்கு 10 வரி. சிற்றம்பலம். அது போல நீ ஐயா சொன்னது கரெக்ட் தான், படிச்சிடலாம் ஐயா. ஆளுக்கு 10 வரி. படிங்க, நீங்க 10 வரி படிங்க. அடுத்து நடராஜயா படிப்பார், படிங்க. சிற்றம்பலம் தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துன்னிய கல்வி தோற்றியுமழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மன்ன மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். அடியார் உள்ளத்து அன்பு மீத பெருமான் ஆட்கொள்கிற நிலைமை. வாழ்க வாழ்க. 11ல இருந்து 20. நடராஜயா படிக்கிறீங்களா? வாங்க. சரிங்க. கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாலோடும் நயப்புறவேதியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைக்கும். கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாலோடு நயப்புறவேதியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தும் இராத வேடமோடு கிஞ்சுகவாயால் விராவு பொங்கை நல்தடம் பதிந்தோம் கோவேடராகி கிளிரது படுத்தும் மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணிந்து அருளியும் முற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். திருச்சிற்றம்பலம். பெருமான் சிவலிங்கத்தில் இருக்கிறார். நான் சிவலிங்கத்துக்கு முகத்துக்கு 5 முகம்னு பேரு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேயம், சத்யோதாயம்னு 5 முகத்து தான் சிவலிங்கமா சொல்லுவாங்க. அப்ப அந்த தடல் உருகுவது அதுல 5 முகத்தை காணலாம். அது என்ன 4 முகம், இன்னொன்னு மேல் நோக்கிய முகம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஈசானம், தத்புருஷம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, அப்புறம் மேல் நோக்கிய முகம் என்ற அந்த 5 முகம். வாழ்க வாழ்க. அடுத்து 21ல இருந்து 30. கணபதியா வாங்க. நந்தம்பாடியில் ஆரம்பி. சிவாது சிதம்பரம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவாத்து சிற்றம்பலம். சிவாத்து அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவில் பரிமள மந்திர சந்தன பத்தர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தௌபதீபம் ஆக்கியாமி. தௌபதீப நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாய நம. சிவாய நம. ஓம் நம சிவாயம். சிவாய நம. சிவாய நம. துச்சிதமம். நந்தம் பாடியல் நான் மறையோனாய் அந்தமில்லார் என்னாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 1000 இயல்பினது ஆகி ஏறு உழையீரன் இப்பவனியை உய்ய கோழே உடமங்கையும் தானும் வந்தருளே
குதிரை கொண்டு குழநாடு அதன் மிசை சதுர்பட சாய்த்தான் எழுந்தருளியும் வேலும் வேலும் ஒத்தூர் விட்டேரி அருளை கோலம் பொலைவு காட்டிய கொள்கையும் வேலம் ஒத்தூர் விட்டேருளி கோலம் பொலைவு காட்டிய கொள்கையும். சிவா சிற்றமலையா, நன்றி, வணக்கம். சிவா, அந்த கோலம் தான் சிவலிங்க கோலம்னு சொல்லுவாங்க. அருவுக்கும் உருவுக்கும் இடையிலான அருவுருவ கோலம், அதுதான் இலிங்க வடிவம், அதுதான் சோதி சூடொளி விளக்க என்ற அந்த உள்ளே அந்த அனலாக காட்டுதல், வெளியிலே கனலாக காட்டுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 31 40. அடுத்து தனலட்சுமி தனலட்சுமி அம்மாவாக. அப்புறம் சொல்லுங்க. வந்துக்கிறார் பாருங்க. படி சொல்லுங்க. படிங்க, படிமா. 31 40. தர்ப்பணம் அதனில் ஆரம்பிக்கும். தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் விழுப்பொரு வேடர்க்கு இந்த விளைவும் முக்கணி அருளிய முடுதழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அடக்குரு திருவடி பாண்டியன் தனக்கு பிரமாவிற்று ஈண்டு கனகம் இசைய போற்றாது ஆண்டாள் எம் கொன்னருள்வழி இருப்ப. ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. பெருமான் நம்மை எப்படி ஆட்கொள்கிறான்? நமக்கு இந்த உடம்புல உருவத்தை தந்து ஆட்கொள்கிறான். அந்த உருவத்தை காலையில இருந்து கண்ணாடியில பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர். அப்ப பெருமான் நம்முடைய உடம்ப நம்ம முகத்தை எவ்வளவு அழகா படைச்சுக்கான்னு காலையில இருந்து கண்ணாடியில பார்த்தா தெரியும் இல்லையா? ஆனா நம்ம அடுத்தவங்களை அழகை ரசிக்கிறோம். தன்னுடைய அழகை தானே ரசித்தல் என்ற வகையில தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் என்று மணிவா சொல்லி கடைன்னு சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் 41 50. தூண்டு சோதி அதுல தூண்டு சோதி படி. 41 தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். திருச்சிற்றம்பலம். தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திரன் ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவட்கு ஆக பாங்கு ஆய்மண் சுமந்தருளிய பரிசும் முத்தர கோச மங்கையுள் இருந்து உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் புவனம் மதனில் பொலிந்து இருந்து அருளி துவன மேனி காட்டிய தொன்மையும். ராஜா 10 சரியா? இங்க தூண்டிய சோதி தோற்றிய தன்மை பெருமான் சோதி வடிவா இருக்கிறான். அந்த சோதி வடிவான பெருமான் அடிவர்களுக்கு எப்படி காட்சி தருவான்? முன்னாடி நடராஜையா படிச்சாரு. கேவேடராகி கெளிரது படுத்து அவன் வலைஞனாகவும் வருவான்,
இங்கே தம்பி படிச்சது அந்தணனாகி ஆண்டு கொண்டருளே. அவன் அந்தணனாகவும் வருவான், வேடனாகவும் வருவான். அதனால நமக்குள்ள சாதி இது எதுவும் இல்லை. சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாற வேண்டாம். பெருமான் கேவடனாக வலைஞனாக வருவான், அந்தணனாகவும் வருவான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிற பகுதி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 51 இருந்து 60. தூவனமேனி காட்டிய தொன்மையும். தனலட்சுமி அம்மாவாக. திருச்சிற்றம்பலம் ஐயா. பூவனமேனி. தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவளம் மதனில் பொழிந்தினிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடதனிற் பொருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையிற் பாங்காயிருந்த விருந்திரனாகி வெண்காடு அதனில் என்ன இந்த இடத்துல அவர் வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். சேரமான் பெருமாள் தான் பூசணத்துல சிலம்பொலி காட்டினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் மணிவாசகருக்கு கூட அவர் சிலம்பொலி காட்டினார். அவர் முதலில் முதலமைச்சராயிருந்து இந்த நாட்டாண்டு குதிரை வாங்க போய் பெருமானை ஆட்கொண்ட பிறகு தான் பிறந்த தலமாகிய திருவாதூருக்கு போகிறார். அங்கே போகிற போது அவருக்கு பாத சிலம்பொலிய முதல்ல காட்டினார். பின்னாடிதான் சேரமான் பெருமாள் காட்டினார் சொல்லுவாங்க. முதல்ல சிலம்பொலி பெற்ற சிறப்புக்குரியவர் மணிவாசகர் என்று சொல்லி பாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பு என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 61 குருந்தின் கீழன்று 60 70 வரைக்கும். குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தே அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரிரு ஊரின் உகந்தினிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டோர் தன்னில் ஈண்ட இருந்தும். திருச்சிற்றம்பலம். குருந்தின் கீழன்று இருந்த கொள்கை என்று அவர் திருப்பெருந்துறையில பெருமான் குருந்தமரத்து நிழலில் இருந்து காட்சி கொடுத்து அவருக்கு திருவடி சூட்டினார் என்று சொல்வார்கள். அப்புறம் அவர் பலவேறு தலங்களுக்கு போகிறார். பல தலங்கள்லாம் பட்டியலிடுகிறார். அதுல சில தலங்கள் நமக்கு இப்ப தெரியுது, பலவேறு தலங்கள் இப்ப இல்லைன்னு இல்லை, அது இருக்குது, இருக்கிற இடம் தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலவேறு இடங்களை காட்ட ஓரியூர் பாண்டூர் அப்படின்னு பலவேறு இடங்களை காட்டினார். அங்கே பெருமான் எப்படி இருக்கான்? அட்டமாசித்தி அருளியதுமாக அட்டமாசித்தியை காட்டுகிற இடங்களாக அவைகளெல்லாம் திகழ்கின்றன என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 71 தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில். அடியேன் படிக்கிறேன். படிங்க. தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்தும் படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். அப்ப பெருமான் பலவேறு தலங்களில் இருந்திருக்கிறான். அதிலே ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசாக ஏலவார் குழலிக்கு அருள் செய்கிற பெருமானாக அவன் இருக்கிறான். அந்த திருவாசகம் என்பது பெருமான் தன் கைப்பட எழுதிய நூல். அதனால ஒரு சொல்லுக்கும் பொருள் சொல்லிட்டே போலாம். நேரம் காலம் கருதி நம்ம ஏதாவது அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லி
அந்த நிலையில இங்கே ஏகம்பத்தின் இயல்பாயிருந்த சிறப்பை கூறுகிற செய்தி. வாழ்க வாழ்க. அடுத்து 81 90 சேவகனாகி தென்சிலை ஏந்தி பாகவன் பல பல காட்டியும் பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோர் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவம் ஆகியும் துருத்தி தன்னில் அந்தியோடு இருந்தும் திருப்புனையூரில் விருப்பம் ஆகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயனதலில் அறம்பல அருளையும் புறப்பயனதலில் அறம்பல அருளையும். எப்படி குறுந்தபன நீளத்திலிருந்து அருள் கொண்ட பிறகு பெருமான் பல்வேறு தலங்களை ஆட்கொண்டு அந்த பாத சிலம்பொலி காட்டினானோ, அதே மாதிரி ஞான சம்பந்தருக்கு எப்படி ஞானப்பால் உண்ட மாதிரி இந்த கழுமலத்திலே மணிவாசகருக்கு அருட்காட்சி கொடுத்திருக்கிற. அதனாலதான் தோணிபுரம் தலத்துல பாடினதா ஒரு பதிகத்தை காட்டுவாங்க. திருப்புலம்பல் என்ற ஒரு பதிகம் தோணிபுரத்துல பாடினதுன்னு சொல்லி காட்டுவாங்க. அதனால அவனுக்கு கழுமலத்திலே காட்சி கொடுத்து இருந்தான், கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்து குரு தரிசனம் தந்தான் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 91 102 வரைக்கும் படிக்கலாம். உமா அம்மாவாக குற்றாலத்து குறியாயிருந்து பஸ்ல போறாங்களா அவங்க? சிவா திருச்சிட்டோம்ல ஐயா. பாடுங்கம்மா செல்வி அம்மா. சிவசெல்வி அம்மா. குற்றாலத்து குறியாயிருந்தும் மந்தமிழ் பெருமை அழலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் ஒரு கொண்டு இந்திர ஞாலம் ஓல வந்தருளி யௌவியவர் தன்மையும் தன்வையின் படுத்து தானேயாகிய தயபிரண்யம் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்திழிந்து வந்தழகமர் பாலையும் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன். சிவா திருச்சிட்டோம். நன்றி ஐயா. அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் என்று அடுத்த 2 லைனை படிச்சோம்னா அதுக்கப்புறம் வர 24 லைன் இது வரைக்கும் 102 வரைக்கும் அடியவரை ஆட்கொண்டவன் மணிவாசரை எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் ஆட்கொண்டான், பாத சிலம்புலி காட்டினான், அது மாதிரி கழுமலத்திலே காட்சி கொடுத்தான் என்று பலவேறு செய்திகளை இந்த 102 வரியில அவரை பெருமானுடைய கீர்த்தியாகிய பெருமையை சொல்கிற பகுதியாக இதை சொல்லி அடுத்து வர 24 லைன்ல 103 126 வரைக்கும் 26 லைன்ல திருத்தசாங்கம் என்று பெருமானுடைய அருள், அவனுடைய கொடி, ஆறு, முரசு, படை, ஊர்தி, நாடு, பேரு, மலை எல்லாம் அந்த 10 வகையான சிறப்புகளை அடுத்த 24 வரையில சொல்றார். 2 பேர் 12 வரையா படிச்சிடலாம். ஆற்றல் அது உடை 103 ஒரு 12 லைன். ஆனந்தலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. வாங்க. சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் நந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எம் தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுடை அழகமர் திருவுர் நீற்று கொடி நிமர்ந்து காட்டி ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே ஆறாருளியும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையின் நாத பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். அவ்வளவுதானே ஐயா? சரி. மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும்
தூய மேனி சுடர்விடு ஜோதி. 112 ஆயிடுச்சுங்கய்யா. சரி சரி. அதுக்கப்புறம் அதுல வந்து பெருமானுடைய கொடி எது, ஆறு எது, முரசு எது, படை எது, மாலை எது இந்த செய்திகள்லாம் சொல்றார். நேற்று கோடி நிமிர்ந்து காட்டும் என்பது அவன் அந்த கொடியை காட்டுகிறார். ஆனந்தமே ஆறாருளி என்று ஆறு வந்து அவனுடைய ஆனந்தம்னு காட்டுகிறார். நாதம் என்பதை படையாக காட்டுகிறார். அப்புறம் கழுக்கடை தன்னை கை கொண்டருளிய அதை முரசாக காட்டுகிறார் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் திரு தசாங்கத்துல இருக்க செய்தி இங்கேயும் காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து எங்க நிறுத்தாங்க அதை படிக்கும். பட்டமலம் ஐயா, பட்டமலம். சரி சரி. ஐயா எந்த இதுல இருந்தீங்க? காதலனாகி 113. அதுல இருந்து 126 வரைக்கும் படிங்க. காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழ்வுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் பரிமாவிசையின் மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பர துய்ப்பவன். படிங்க. 126 வரைக்கும் படிக்கலாம். 126 மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகற்கு அருள் பொருந்தருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளின பெருமான் 10 வகையான பொருள்களாலே நம்மை ஆட்கொள்கிறான். அந்த செய்தியை வந்து திரு தசாங்கத்துல 19வது பதிகத்துல பாடியிருப்பார். அதுக்கு முன்னோடியாக இந்த இடத்துல அவர் பெருமான் காட்டுகிறார். அவருடைய பதி எது? பாண்டி நாடே பழம்பதி. அவருடைய ஊர் எது? உத்தர கோசமங்கை. அவருடைய திருப்பெயர் எது? தேவதேவன் திருப்பெயர். அவருடைய ஊர்தி எது? இன்பம்தான் அவனுடைய ஊர்தி. அவனுடைய மலை எது? அவன் பெருமைதான் அவன் அருளுகின்ற மலை என்று சொல்லி அந்த தசாங்கத்துல வர செய்திகள் எல்லாம் இங்க முன்கூட்டியே சொல்லி காட்டுகிற அந்த பிறப்பு. அதுக்கு திரு தசாங்கம்னு பேர். 10 வகையான சிறப்புகள் பக்தர்களுக்காக அவன் 10 விதமாக அருளுகிறான். அப்படி 10 விதமாக அருள பொருளியது கொடி, ஆறு, மலை, படை, அப்புறம் ஊர்தி, நாடு, பெயர், மலை என்று 10 சிறப்புகளை சொல்லுவாங்க. அது பக்தர்களுக்கு உரியது என்று அதைதான் திருத்தசாங்கத்திலையும் பாடியிருப்பார். அதனுடைய முன்கூட்டிய செய்தி இந்த கீர்த்திடவர் காட்டியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து என்னையும் இங்கு இருத்தினன் என்ற செய்தியை சொல்ற 3 வரி. நாயினேனை நலமறிதில்லையோ. சித்ரா வாங்க. 126ல இருந்து 139 வரைக்கும் படிக்கணும். ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. 126ல இருந்துங்க ஐயா 139 வரைக்கும். முதல்ல 3 வரி பாட்டு நிறுத்துங்க. அதுக்கப்புறம் மீதி 6 வரி படிங்க. சரியா? 10 வரி. சரிங்க சரிங்க. திருச்சிற்றம்பலம். நாயினை நலமளித்தில்லையுள் கோலம் மார்த்தரு பொதுவினில் வருக என ஏழை என்னை இங்கு ஒளித்தருளி. இந்த 3 வரி என்னன்னு கேட்டா, பெருமான் திருப்பெருந்துறை ஆட்கொண்ட பிறகு அவர் பலவேறு தலங்களை எல்லாம் தரிசி கொண்டு வந்தார். அந்த பல தலங்களை எல்லாம் இங்க பட்டியல், அந்த கீர்த்தில பட்டியலிட்டு இருக்கிறார். அதுல சில தலங்கள் இப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும், சில தலங்கள் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா கொண்டாந்து எங்க இருத்தினான்னா தில்லையில கொண்டாந்து நிறுத்தினான். அதனால நாயினேனை நலமலை தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருக என பெருமான் என்னை அழைத்தான். அப்படி அழைத்த பெருமான் அங்கே என்னை இருத்தருளினான். அந்த இடத்திலேதான் இந்த திருவாசகத்தை அவன் கேட்டு எழுதி கொண்டான் என்ற அந்த இந்த மூலமான பகுதி. இந்த திருவாசகத்துல இந்த மூலமான பகுதி தான் சொல்லுவாங்க. திருவாசகம் எழுதத்துக்கு வசதியாக பெருமான் அங்கே என்னை இருத்தி கொண்டான்.
நாயினேனை நலமலை தில்லையுள் கோலமாழ்வரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்குழித்தருளி. அந்த தில்லையில அவர் நிறுத்தி கொண்டார். எதற்காக? அவர் இதுவரை பாடி வந்த திருவாசகத்தை யாரும் கூட இருந்து எழுதல. ஞான சம்பந்தம் நாவுக்கரசர் பாடல கூட அடியார்கள் இருந்து ஏடுல எழுதினாங்க. ஆனா இப்ப மணிவாசகர் அவர் பாடிட்டு பேசாம வந்துட்டார். ஆனா இங்கே வந்து அவனை இங்குழித்தருளி அங்கேதான் அந்த திருவாசகத்தை எழுத வைத்தான். அப்படி எழுதிய நாள் ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் சொல்லுவாங்க. முந்தன் நாள் இரவு உட்காந்து திருவாசகத்தை எழுதி மறுநாள் அதை வந்து அந்த திருக்கலை திருப்படையில வைக்கிறார். மறுநாள் ஆணி மகத்திலே தில்லைவாழலை கண்டெடுத்து அவரிடத்துல போய் அதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறாங்க. பெருமானை சுட்டி காட்டி அவன்தான் பொருள் என்று சொல்லி பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாட்சியம் தூசகல் அல்குள் தோழிடத்தவனே. பெருமான் தான் பொருள் என்று சுட்டி காட்டினார். சோதி வந்தது, அந்த சோதியிலே கலந்தார். அப்படி கலந்த நாள் ஆனிமகம். அப்ப அதுக்கு முந்தின நாள் திருவாசகத்துக்கு எழுதி காட்டிய நாள் ஆனி ஆயில்ய திருநாள்னு சொல்லி சிதம்பரத்துல அந்த திருவாசக நாள்னு அந்த மணிவாசக மடத்துல அதை கொண்டாடுவாங்க ஆனி ஆயில்யத்துல. அதற்கு ஏற்புடையதாக இந்த முக்கியமான 3 வரி. இந்த 3 வரி இன்னொரு முறை படிமா அந்த 3 வரியா. நாயினேனை நலமலை தில்லையூர் 126 இருந்து 129, 127, 128, 129 பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நாயினேனை நலமளி தில்லையுள் கோலம் ஆர்த்தரு பொதுவினில் வருகையன ஏலே என்னை ஈங்கு ஒளித்தருளி. அப்ப அந்த திருவாதிரக்காக அவரை தில்லையில வந்து அது வரைக்கும் தலைப்பயணம் பண்ணவரு அங்கே கொண்டாந்து தங்க வச்சுட்டான். அந்த இடத்துல இருந்து அவருக்கு முத்தி கொடுத்தான். அதனால அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, அங்க திருப்பதில ஆட்கொண்டப்போ பெருமானை கண்டார். பெருமான் அவருக்கு திருவடி தீக்கை தந்தார். ஆனால் அவரை ஆட்கொள்ளல. கூட வந்தவரோட சேர்ந்து மறைஞ்சிட்டாரு. அப்ப அந்த என்னை விட்டுட்டு போயிட்டேப்பான்னு இந்த புலம்பர பகுதி தான் அடுத்த 10 வரி. தான் அடியார்களோடு மற்ற எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு, என்னை மட்டும் விட்டு போயிட்டார். அந்த புலம்பல் தான் அடுத்த 10 வரி. அன்றுடன் சென்ற அழுபிரம் அடியவர் 10 வரி இருக்கும் பாருங்கம்மா. 130 இருந்து 139 வரைக்கும். 135 வரைக்கும் படிங்க. 135 வரைக்கும் படிங்க. அடுத்தது முனுசாமியை படிப்பார். சரிங்க. திருச்சிற்றம்பலம். அன்று உடன் சென்ற அருள் பெருமடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்த ஓடி கடல் புக மண்டி நாதா ஐயா அதோட நிறுத்திங்க. அப்புறம் அடுத்த 10 லைன் வந்து நம்ம முனுசாமியா படிப்பாரு. இங்க வந்து அன்றுடன் சென்ற அடியவர், அவர் திருவடியில குருந்தரத்தடல அவர் அடியார்களோடு கூட்டத்தோடு வந்தார். இவருக்கு காட்சி கொடுத்தார். இவருக்கு திருவடி தீக்கை செய்தார். அப்புறம் அந்த அடியார் கூட்டத்தோடு மறைந்து போனார். அப்படி மறைந்து போன போது இவரை விழுட்டு போயிட்டாராம். அதனாலே ஒன்ற உடன் கலந்தருளியும் அத ஏத வந்திலாதார் எரியிற்பாயம். அந்த அடியாரோட கூட முடியாத சிலர் என்ன பண்ணாங்களா, தீயில மூழ்கினாங்களாம். சில பேர் மயக்கம் எழுதினார்களாம். 2 பேர் புரண்டு விழுந்து அலறினார்களாம். ஆனால் நான் எதுவும் செய்யாம என்ன பண்றது தெரியாம நான் விழிச்சம்பா அப்படின்னு நாத என்று நான் அழுது அரற்றினேன். அப்படி நாத என்று அழுது அரற்றினாலதான் மணிவாசகருக்கு என்ன பேரு, அழுது அடி அடைந்த அன்பர்னு பேரு. அதனால நாத என்று அழுது அரற்றி வாழ்க. அடுத்த கடைசி பாட்டு பண்ணீங்க 135, 145. முனுசாமியே வாங்க. 130 இல்ல. ஆமா. முதல்ல 5 லைன் 136 இருந்து 140 வரைக்கும் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் 140 45 வரைக்கும் ஒரு பகுதி. முதல் நிலை. அதுக்கப்புறம் அந்த புலியூர்ல இருக்க அந்த புலியூர் திருச்சிற்றம்பலம் சிறப்பு. அடுத்த கடைசி வரைக்கும் நீங்களே படிங்க. சரிங்க, படிக்கிறேன்.
எதுல இருந்து படிக்கணும்னு அழுது அரற்றி நாத நாத என்று அழுது அரற்றி 136வது நாத. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். நாத நாத என்றழுது அரட்டி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். இதுவரைக்கும் பெருமான் தன்னை ஆட்கொள்ளவில்லை என்று அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தார். திருப்பெருந்துறையில என்னை காட்சி கொடுத்தான், எனக்கு திருவடி திக்கை செய்தான், ஆனால் என்னை அவரோடு சேர்ந்து கூட்டு போகாம என்னை விட்டுட்டு போயிட்டான் என்ற அந்த ஏக்கத்தினாலே பாடிய வரிகள் இந்த 10 வரிகள். அதனாலே அவர் என்ன பண்றாரு, பெருமானை நோக்கி நாத நாத என்று அழுது அரற்றினார். அதனாலே அவர் அழுதடி அடைந்த அன்பரானார் என்று சொல்லி அந்த நாத என்று சொல்ல வைத்துத்தான் பெருமானுடைய திருநாமமய நமச்சிவாய என்று தொடங்கி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தை தொடங்கினார் என்று சொல்லி அந்த நாத என்று அழுது அரற்றினாலே அந்த பெருமானுடைய நமச்சிவாயத்தோடு நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று சொல்லி திருவாசகத்தை தொடங்கினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து புலியூர்ல தங்கிட்டார், சில்லையில தங்கிட்டார். அந்த புலியூர் சிறப்பை பத்தி, தில்லை சிறப்பை பத்தி கடைசி 6 லைன் பாடுறார். வாழ்க. அடியேன் பாட்டீங்களா? எழிற்பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காலிக்கு அருளிய திருமுக தழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன் ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே. தில்லை சிற்றம்பலத்துக்கு என்ன சிறப்புன்னா பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன். எதுக்காக? பொதுவினில் நடனவில் நடனமாடுவதற்காக இங்கே வந்தான். அங்கே காளிக்கு காட்சி கொடுத்தான். கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு சிவகாமி அம்மை பாட அவர் ஆடுகிறார். ஆடுகிற இடத்துல அந்த காளி அம்மைக்கும் அருள் கொடுத்தார். காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை என்று சொல்லி அதோடு ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன். அங்கே திருப்பந்தல் விட்டுட்டு போயிட்ட அந்த அடியவர் கூட்டத்தோடு மீண்டும் இங்கே வந்து என்னை ஆட்கொள்வதற்காக இங்கே வந்தனன். வந்தவன் யாரு? ஒலிதரு கையிலை உயர் கிழவோனே என்று சொல்லி என்ன பண்ணாரு, தில்லையில் அங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த முதல் பாட்டுல எப்படி ஆரம்பிக்கிறாரு, தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிச்சு ஒலிதரு கையிலை உயர்கோழன்னு அந்த திகழ்த்து முடிக்கிறார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இந்த டைம் இருந்தா இன்னொரு முறை அப்படியே படிச்சிடலாம், வரிசையா படிக்கலாம். படிக்காதவங்க யாரா இருக்காங்களா பாருங்களேன். நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல மல்லிகாமா 10 வரி படிங்க. மல்லிகாமா 10 வரி படிச்சிடலாம். படிச்சவங்க படிக்காதவங்க வழி கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எதுல படிக்கணும்? அவங்க படிக்கட்டும். அவர் லிஸ்ட் வச்சிருக்காரு, அவர் வரிசையா கூப்பிடுவாரு, அவங்க படிக்க ஆரம்பத்துல இருந்து படிங்க. தில்லை மூதூர்ல இருந்து 10 வரி படிங்க. நன்றிங்க ஐயா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் பெருமான் மலர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. தில்லை மூதோர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி இன்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் வெண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோன்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பிதூர குடியாய் கொண்ட கொள்கையின் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர அதனில்
சொன்ன ஆகமம் தோன்றி வைத்தருளி கல்லாடத்து கலந்தினி நன்றி நன்றிங்கம்யா. கல்லாடத்து கலந்தினி தருளி. திருச்சிற்றம்பலம். கல்லாடத்து கலந்தினி தருளி. சொக்கம்மாள் வாங்க 10 வரி படி. கல்லாடத்து கலந்தினி தருளி. சொக்கம்மாள் வாங்கம்மா. ஆமா இல்லைங்க ஐயா. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. 11ல இருந்து 20 வரை. கல்லாடத்து கலந்தினி அருளி கல்லாடத்து கலந்து இனிதருளி நல்லாளோடு நயபுரையேடியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவன் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி கெளிறு அது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றை முகங்களால் பணிந்து அருளியும் உற்றை முகங்களால் இது அருளியும். உற்ற 5 முகங்களால் பணித்தருள். அதாவது பெருமானுடைய 5 முகங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேயம்னு சத்தியோஜாதம் சொல்லுவாங்க. அது தமிழ்ல கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, அப்புறம் மேல் நோக்கிய ஒரு முகம், அப்புறம் பின்னாடி அதுவும் முகம்னு ஒரு முகம். அந்த முகத்தில் தான் 6 முகத்தை படைத்தான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா வாங்க 10 வரி படி. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. பாடியில் நான் மறையோனாய் அந்த நாயமந்தருளியும் வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினதாகி ஏருடை புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன்மிசை சதுர்பட சாத்தாய் தானிருந்தருளியும் வேலம்புத்தூர் விடேருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். வாய்ப்புக்கு திருச்சிட்டும். 100 100,000 தான் கோடின்னு சொல்லி பெருமானே கோடி ருத்ரராக கொடுப்பது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து 31ல இருந்து 40. கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். தர்ப்பணம் என்னங்கய்யா? தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் பொறு வேடற்கு இந்த விளைவும் முக்கணி அருளிய முத்தாழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவரி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டாருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன்
அருள் வழியேறுப்ப. திருச்சிற்றம்பலம். அடுத்தது லலிதா பாலசுந்தரவாக 10 வரி படி. நம சிவாய ஐயா. தோண்டு தோற்றிய தொன்மையும் அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திர காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆகது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடும் காட்டிய இயல்பும் பூவனமதனில் பொலிந்திருந்தருளே. திருச்சிற்றம்பலம். பூவனமேனே பொலிந்திருந்தருளே பெருமானுடைய அந்த ஆண்டு கொண்ட காட்சியெல்லாம் நடறதையே இதுல காட்டுங்கிறாரு. வாழ்க வாழ்க. திருக்குறுந்தை ஆண்டு கொண்டவர்களே அருளிய திருவடின்னு திருப்பரந்துரை காட்சி காட்டினாரு சொன்ன. அதுதான் அதுக்குள்ள அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, நான் நிறுத்திட்டேன். ஆண்டு கொண்டு அருளிய திருவிழா இப்ப திருப்பரந்துரை காட்சியா நடராஜை காட்டினாரு சொன்னேன். அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்குள்ள ஆரம்பிச்சு சரி விட்டுட்டேன் நான். சரி வாங்க வாங்க. குறுந்தவன நீடற் காட்சி. வாழ்க வாழ்க. 51 இருந்து சிவாய நம்மையா. பாடுங்க. தூவனமே காட்டிய தொன்மையும் வாத ஊரில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கல்லமும் பூவனமதனில் ஒளிந்தினிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தனாகி வெண்காடதனில். திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றி ஐயா. திருப்பரந்துரையில ஆத்மநாத காட்சியை காட்டுறாரு. வாழ்க வாழ்க. நான் வெளியே போயிருக்காங்க, வார்த்தை சொல்லுங்கய்யா. 3 பேர் மியூட் ஓபன் பண்ணணுங்க ஐயா. பரமேஸ்வரி அம்மா, பத்மாவதி அம்மா, தமிழரசி மியூட் ஓபன் பண்ணுங்க. இந்த ஓபன் பண்ணிட்டேன். திருக்கதவும் திறந்துடுறேன். வாங்க தமிழரசி வாங்க. பரமேஸ்வரி அம்மா படிங்க. குருந்தின் கீழ் அன்று 61வது வரியில ஆத்மநாதர் காட்சியை காட்டுறாரு. வாழ்க வாழ்க. கீர்த்தி திருவாக எடுத்துக்கோங்க. 61வது வரியில இருந்து படி. 10 வரி 10 லைன். பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? அடுத்தது பாடுறேங்க ஐயா, நான் எடுத்துட்டு இருக்கேன். படி. பத்மாவதி அம்மா படிங்க. 61வது வரியில இருந்து 70வது வரைக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குருத்தியின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்திக்கு அருளியாரு வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது நில் கரந்த கல்லமும் படிங்க. சிவா எத்தனை இதுன்னு தெரியல, அதுக்குதான் மெய் காட்டே வேண்டு 61 10 வரி. சரிங்க ஐயா. நன்றி நன்றி. மெய் காட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரொரு எப்படிமா
கொஞ்சம் மியூட். பத்மாவதி அம்மா படிங்க, முதல்ல இருந்து படிங்க. பரவாயில்ல அம்மா மியூட் போடுங்க. ஆமா, ஆர்வத்துல எல்லாரும் மியூட் தந்துருக்குறீங்க. ராஜா ஐயா நீங்க கூட மியூட் போட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் எக்கோ வரும். சாமி, பத்மாவதி அம்மா பாடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். முதல்ல இருந்து பாடுங்கம்மா. குருத்தியின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரிரு ஊரினில் உகந்தினிதருளி பாரிரு பாலகனாகிய பரிசு பாண்டு தன்னில் ஈண்ட இருந்தும். அந்த குருந்தின் கீழ் வந்து ஆத்மனாரையும் காட்டுறாரு. வாழ்க வாழ்க. அந்த திரு ஆத்மநாத சாமி வாழ்க வாழ்க. அடுத்து 71ல இருந்து 80. பரமேஸ்வரமா படி. சேவூர் தென்பால். ஊர் தென்பால் திகழ் தரு தீவில் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இழை மருதனில் ஈண்ட இருந்து இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறு ஆர் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். வாழ்க வாழ்க. அடுத்து 10 வரி படி. 81ல இருந்து 90. சேவகன் ஆகி. மியூட் போடுங்கம்மா. பத்மாவதி அம்மா கீர்த்தி மியூட் போடுங்க. திருவாகவல், கீர்த்தி திருவாகவல் எடுத்துக்கோங்கம்மா. ஐயா தமிழரசி அம்மா இருக்கீங்களா? பரமேஸ்வரி அம்மா வருவாங்க. மியூட் எடுங்கம்மா. அவங்க மியூட் எடுக்காமலே பாருங்க. அடியா பெருமக்கள் திருவடி வணக்கிறேன். அடியன்னு இருக்குங்க ஐயா. பாடுங்க தமிழரசன் பாடுங்க. சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகன் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் அது காட்டியும் ஐயாரதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமளம் அதனில் காட்சி கொடுத்தும் கலக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளையும் அடுத்தவங்க படிப்பாங்க. ஆமா, பாடின உடனே மியூட் போட்டுங்க. அதான், ஏன்னா அந்த சத்தம் வந்துடும். பரமேஸ்வரி அம்மா மியூட் எடுங்க. இப்போ மியூட் போட்டுடணும். வாழ்க வாழ்க. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். பரமேஸ்வரி அம்மா விட்டுட்டீங்க ஐயா. அவங்க கேட்டுட்டாங்களா? பாவம். சரி சரி. இந்த உமா அம்மா கேக்குறாங்க. உமா அம்மா படிங்க. அடுத்து சங்கர் ஐயா வாங்க. அவ்வளவுதான், அவ்வளவு. யாருக்கும் குறைவை கூடாது. 91 தானே சிவா? ஆமா 91மா. புறம்பயம் அது குற்றாலத்து குறியாயிருந்தோம். குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை ஆளுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி செவ்கே தன்மையும் தன்மையிறப்படுத்து தானே ஆகிய தயவர நன்விரை தந்திர தீபத்து சாத்திரனாகி அந்த இழிந்து வந்தருள் அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துளைந்து இருந்த அருளையும்
மந்திர மாமலை மகந்திர விற்பன் ஸ்வனம். அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகர்ன்னு அந்த திருப்பெருந்துறை காட்சிய ஒரு சுத்தி காட்டினுக்கிறார். வாழ்க வாழ்க. கோயிலு, தலம், ஊரு எல்லாத்தையும் காட்டார், குளம் எல்லாத்தையும் காட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து உள்ளது அந்த திருத்தசாண்ட அடிமை கொண்ட முறையினுடைய முன்னுரையாக இங்க சொல்ற அந்த கீர்த்தி தேவல பெருமானுடைய 6 ஊரெல்லாம் காட்டுற பகுதி. அதுல 24 லைன்ல முதல்ல 12 லைன், அடுத்த 12 லைன் ஆற்றல். அது சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அந்தம் இல் பெருமை அருள் உடைய அண்ணல் எம் தமையாண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாருளையும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையநாதம் பெரும்பறை நவின்று கரக்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளையும் கொண்டருளையும். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்து மூலமாகிய மும்மலம் இருக்கும். சௌந்தரியம்மா வரீங்களா? சௌந்தரியம்மா மீட் ஓபன் பண்ணுங்க. சௌந்தரி இல்லையா? நற்போவின் இருக்குது அவங்களா? சௌந்தரி அவங்க பாட மாட்டாங்கய்யா. பாட மாட்டாங்களா? சிவாயனம். அடுத்தது எந்த வரி ஐயா? எத்தனாவது வரி ஐயா? 111. நீங்க பாடுறீங்களா? படிப்பேன் ஐயா. சரி, எங்க இருந்து வரீங்கம்மா? ஐயா படிக்கிறேன் ஐயா. எங்க இருந்து வரீங்க? அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன். ஐயா கரெக்ட் ஐயா. படிங்க படிங்க. கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏன் உடைத்தாக எழில் பெற அணிந்தும் அறிவோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பாய்ன்ற வண்ணமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டே நாடே பழம்பதியாகவும் பக்தி செய்யடியாரை பரம்பர துய்ப்பவன் உத்திர கோச மங்கை ஊராகவும். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவகுமார் திருச்சி வரீங்களா? படிக்கிறீங்களா? சிவகுமார் திருச்சி ஐயா வண்டியில வந்து பாருங்க ஐயா, ஆலங்காட்டுல இருந்து. சரி, வேற 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 லைன்ல இருக்கோம். வேற என்ன படிக்க சொல்லுங்க. சரி படிங்க ஐயா. நடராஜயா படிங்க. சாமி அடியனா? படிங்க. எத்தனாவது ஐயா? 121 படிங்க. 121 இருந்து. ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய. ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வவத்திரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளியே நாயினேனை நலமளித்தில்லையில் கோலமாரார்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை ஈங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர். ஏல என்னை எங்கொழித்தருளின்னு திருவாசகத்தை எழுதப்படுவதற்காக அங்கே பெருமான் நிறுத்தி கொண்டான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா அடியன் பாட்டுமாங்க ஐயா. 1 படி. அதுல இருந்து எது வரைக்கும் எத்தனை படிக்கட்டுங்க ஐயா? 40 வரைக்கும். கடைசி வரைக்கும் படிங்க. உயர் கிழவோனே வரைக்கும். சரிங்க. நன்றிங்க நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்தோடி கடல் புக மண்டி நாதா நாதா என்றழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடுவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் பொக்கினிது அருளினன் ஒளிதரு கையிலை உயர் கிழவோனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறு நகை என்று சொல்றார். அதனால பெருமான் என்ன பண்றான்? காளிக்கு அருளி உலகியல் நலங்களை தருளான், உமைக்கு நல்கி அருளியல் நலங்களை தருகிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நினைப்போம். மிச்சத்தை நாளைக்கு நினைக்கலாம். ஒளி தரு கையிலை, ஒளி தரு கையிலை என்றார். ஒளி அங்க ஒளிச்சுனே இருக்குமா கையிலையில? ஓசை ஒலியெல்லாம் ஆனா நீங்க என்ன எதை நினைக்கிறீங்களோ அந்த ஒலி அங்க ஒலிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு சங்கம் பிடிக்கும், ஒருத்தருக்கு மணி ஒலி பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த இசை பல்வேறு ஒலிகள் அங்க கேட்குமா. யார் யார் என்னென்ன ஒலி ஒலிக்கிறாங்களோ அந்த ஒலி அங்க கேட்கும்னு சொல்லுவாங்க. அதனால அது ஒலிதரு கையிலை. பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற வகையில அதை ஒலிதரு கையிலைன்னு சொல்றாரு. சரிங்களா? வாழ்க வாழ்க. கைலாயத்துல போய் தியானத்துல அமர்ந்தா நீங்க எந்த ஒலியை விரும்புகளோ அந்த ஒலி கேட்குமா உங்களுக்கு. சில பேருக்கு மணி ஓசை பிடிக்கும், சில பேருக்கு நாதஸ்வர ஓசை பிடிக்கும், சில பேருக்கு சங்கு ஒலி பிடிக்கும், சில பேருக்கு நாத பறைன்னு பறை அறைகிறது பிடிக்கும், சில பேருக்கு திருமுறை ஓசை பிடிக்கும், திருமுறை தமிழ் ஓசை பிடிக்கும். யார் யார் எதை விரும்புறாங்களோ அவர்களுக்கு ஏற்றவர் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அந்த ஒலியை தருவான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அதனால ஒளிதரு கையிலை உயர் கிழவன். அவன் யாரு? தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு முதல்ல ஆரம்பிச்சு தில்லை ஆரம்பிச்சு கையில கொண்டாந்து முடிக்கிறார். தில்லையில ஆடுற ஆட்டத்தினுடைய ஒலி கையில போய் கேட்குமா. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இப்ப நம்ம இது படிச்சு முடிச்சலாயா? பொன்னுசல் பாடி படிச்சிடலாயா? திருக்கதை அடைப்பித்தல் வாழ்த்து. பொன்னூசல மூணாவது பாட்டு. ஆத்மநாத தரிசனா, திருப்பரந்த ஆவுடையார் கோயிலுடைய ஊர் காட்சிகள், அப்புறம் அந்த இது குருந்தமலர் எல்லாத்தையும் காட்டினாரு நடராஜையா. இங்க இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே திருப்பந்துரை போய் பயணம் பண்ணிட்டு வந்தாச்சு. திருப்பொன்னூசல் மூணாவது பாட்டு. வாங்க சரஸ்வதி அம்மா படிங்க. முன்னீர மாதிரி இருக்காங்களா? வாங்கம்மா. இல்லையா? தனலட்சுமி அம்மா படிங்க. தனலட்சுமி அம்மா படிங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. முன்னேறு ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி புசர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
திருக்கதவு அடைக்க வாங்க. பட்டம்மாள் வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் படி. இல்லையா? கௌசல்யாம்மா படிங்க. அமெரிக்கால இருந்து கௌசல்யம் அவங்க. திருச்சிற்றம்பலம். வீடு மின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடுக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒடுபடுமின் அடைவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடுக்கில் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து ஆனந்தலட்சுமி அம்மா படிங்க. மண்ணில் அல்லவன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல அலுடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. சிவசெல்வி அம்மா வாங்க. தனம் தரும் கல்வி தரும் படி. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நலனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. கணபதி ஐயா வாங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க படி. கணபதி ஐயா வாங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. ஆரிரு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைந்தன் அணங்கு வாழ்க மாறிய வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தாமோதரையா வராது பெய்க ஐயா. வாழ்க நிர்வாணவராயினும் வேள்கதன் புனல் வேந்தனோங்குக ஆழ்கதியல்ல நாமே தோழ்க
வையகமும் துயரிகவே வையகமும் துயரிகவே. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். படிங்கய்யா. சிவாயிரம். வாழ்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றிங்க. திருவடி வணங்குகிறேன் சார். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 பாராயணம் செய்வோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தை தற்போது பாடி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்தம் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை எளிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அனைத்து அடியாருடைய பொற்பதங்களையும் வணங்கி மகிழ்கிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.